முக்கியமாக இந்த படத்தில் மூணு விஷயம் தாங்க. சவுண்டு, அதை காட்டின விஷுவல் அண்ட் ஸ்டண்ட்டு, இந்த 3 மட்டும் கரெக்டாக வந்து பிக்சரைஸ் பண்ணலீங்கன்னா வச்சுக்கோங்க, படத்தில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக பிக்சரைஸ் பண்ணி அந்த ஆக்டர்ஸ் கிட்டே இருந்து கரெக்டான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வாங்கி சீன்ஸை கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கு எப்படி தாவுதுன்னு அந்த லாஜிக்கை வந்து கரெக்டாக பிடிச்சி ஒவ்வொரு சீனும் லேயரா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லாமல் படத்துக்குள்ள அந்த ஃப்ரேம்குள்ளே என்னெல்லாம் காட்டியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு மூவ் பண்ண விஷயம் ரொம்பவே இந்த படத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எதுவுமே யோசிக்காமல் சிம்பிளாக நான் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னையே மறக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் மூவி லவர்னா தேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சவுண்ட் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி உள்ள தேட்டரில் இந்த படத்தை பார்த்துருங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்தை பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை திருத்திக்கிறேன். இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ரிவ்யூவில் நான்